அரசாங்க வேலை கிடைக்க பிரார்த்தனை ஸ்லோகம் இருக்குதா அப்படின்னு ஸ்ரீதர் அவர்கள் கேட்டிருக்காங்க. அவளுக்காக இதில் அரசாங்க வேலை கிடைக்க சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை நான் இதில் கொடுக்குறேன். இந்த ஸ்லோகம் 108 முறை ஒரு நாளைக்கு சொல்லணும். 45 நாட்கள் சொல்லணும். இந்த ஸ்லோகம் சொல்லத்துக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு நம்ம நெத்திக்கிட்டு உட்காந்துக்கணும் சுவாமி சன்னதியில். நல்லா வாசனையாக கமன்னு இருக்கிற சந்தனத்தை எடுத்து நல்லா குழைச்சி அந்த சந்தனத்தினால ஹிரீம் அப்படின்னு எழுதி அது மேலே முக்கோணமாக வரையணும். சந்திரத்தினால ஹிரீம் அப்படின்னு எழுதிட்டு அந்த சந்திரத்தினாலேயே முக்கோணமாக வரையணும். வரைஞ்சிட்டு இதை ஜபம் பண்ணணும். இந்த ஸ்லோகத்தை 108 முறை ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணினா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இதை நான் ஸ்லோகமாகவே சொல்கிறேன். ராகமாக தான் எனக்கு பாட தெரியும். இந்த ஸ்லோகமாகவே நான் சொல்கிறேன். இதை போட்டு கேட்டுக்கோங்க. இல்லை கற்றுக்கணும் அப்படின்னாலும் இதை கற்றும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸ்ரீ நான் சொல்லி நிறுத்திச்சு, நீங்கள் பின்னாடி சொல்லி பார்த்துக்கோங்க. ஸ்ரீ கிரிசுதாயை நமஹ. அரசாங்க உத்தியோகம் கிடைக்க. ராஜ்யத்வாரே சர்வ அனுகூலதா சித்தியர்த்தம் தேவியின் நாபி. எழுதிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், பின்னாடியே சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்கள் நான் சொல்கிறத ரெக்கார்டை போட்டு எழுதிக்கோங்க. இல்லைன்னா கமெண்ட்டில் நான் அந்த ஸ்லோகத்தை கூட கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக எழுதிக்கிறது. ஸ்திரோ 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 கங்காவத்தஹ கங்காவத்தஹ. ஸ்திரோ அடுத்தது கங்காவர்த்தஹ. ஸ்திரோ கங்காவர்த்தஹ. ஸ்தன ஸ்தன முக்குல முக்குல ரோமாவலி ரோமாவலி லதா லதா. இது முதல் லைன். ஸ்திரோ கங்காவர்த்த ஸ்தன முக்குல ரோமாவலி லதா. கலாவாலம் கலாவாலம் குண்டம் குண்டம் குசும ஷரதேஜு குசும ஷரதேஜு. ஹுதபுஜஹ ஹுதபுஜஹ. ரதேர்லீலாகாரம் ரதேர்லீலாகாரம். கிமபி தவ கிமபி தவ நாபிர் கிரிசுதே நாபிர் கிரிசுதே. பிலத்வாரம் பிலத்வாரம். சித்தேர் சித்தேர். கிரிஷநயனானாம் கிரிஷநயனானாம். விஜயத்தே விஜயத்தே. தினமும் இந்த ஸ்லோகம் 108 முறை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம்
சந்தனத்தை எடுத்து நல்லா கெட்டியாக வாசனையான சந்தனமாக இருக்கணும். குழைச்சி அதில் க்ரீம் அப்படின்னு சுவாமி சன்னதியில் எழுதி அந்த முக்கோணத்துக்குள்ளே அது மேலே முக்கோணம் மறைஞ்சிட்டு நம்ம அந்த ஸ்லோகத்தை 108 தரம் சொல்லணும். சுவாமிக்கு நிவேதனமாக, அம்பாளுக்கு நிவேதனமாக வெண்பொங்கலும் உளுந்து வடையும் கட்டாயம் வைக்கணும். வச்சுட்டு இந்த 108 தரம் சொல்லி முடித்த உடனே அந்த ஹீம் முக்கோணமாக எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து நெத்தியில் இட்டுக்கணும். இதை போல் 45 தினங்கள் செஞ்சால் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்.